நியூஸ் 10 தமிழ் சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. டேரக்டர் ஒரு குசும் பிடிச்ச ஆள், சரிங்களா? ஃபர்ஸ்ட்லேயே வந்து ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அண்ட் ட்ரைலர்லேயே. அதுக்கப்புறம் அவரோட கான்ஃபிடென்ட்டில் நின்னார், ஒரு இடத்துல நின்னார், அதிலே வந்தார். இப்போ நீங்கள் வந்து செகண்ட் பார்ட் பண்ணுறீங்க. அதில் வந்து செகண்ட் பார்ட்டில் ப்ரொமோவில் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, செகண்ட் பார்ட் எடுக்க எதுவுமே ஓடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. மாசா கையில் வச்சுக்கிங்க, ஏன்? இல்லை அதான் நான் அந்த டைலாக் நான் தான் ஆட் பண்ண சொன்னேன். அதான் சொன்னேன் இப்போது தப்பாக ஆட் பண்ணணும் அப்படின்ட்டு. பட் என்னென்னா சார், பார்ட் 2ங்கிறது இன்னைக்கு நானே 2 படம் பண்ண போகிறேன். பார்ட் 2 ஃப்யூச்சரில் உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வரும். பார்ட் 2 வந்து ஒரு ரீகலெக்ஷன் வேல்யூ நல்லாயிருக்கு சார். ஆஸ் அ ப்ரொடியூசர் அண்ட் ஆஸ் அன் ஆக்டர், இன்னைக்கு இருக்கிற ஆடியன்ஸை வந்து நம்ம தியேட்டருக்கு கொண்டு வரணும் அப்படின்னா அவங்களுக்கு ரீகலெக்ஷன் வேல்யூ தேவைப்படுது. இல்லைனா 4 வாரத்தில் ஓடிடியில் வந்துடும், நாங்கள் ஓடிடியில் பார்த்துக்குறோம் ஒரு மூடில் இருக்கிறாங்க. அப்போது அந்த ரீகலெக்ஷன் வேல்யூக்காக அந்த சேம் டைட்டில்ஸோட போகும்போது அவங்களோட எதிர்பார்ப்பு இன்னும் கொஞ்சம் கூடுது. அண்ட் அது சம்டைம்ஸ் அந்த பக்கமும் போகுது. எல்லா படங்களும் இல்லை, சில படங்கள் ஓடி இருக்கு. பட் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, அந்த டைட்டிலுக்காக நம்ம கதை பண்ணக்கூடாது. கதை பண்ணிவிட்டு அந்த டைட்டிலை வச்சுக்கணும். இதுதான் சார் விஷயம். அந்த விதத்தில் இவர் வந்து ஆல்ரெடி கதை பண்ணியிருந்தார். நானும் பார்த்தீங்கன்னா என்னோட 2 டைரக்டர்ஸ் உட்காந்து எழுதிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் வச்சு தேர் ரைட்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பட் பார்ட் 2 கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும். அண்ட் நான் பண்ணுற ஃப்யூச்சரில் பார்ட் 2 சாட்டிஸ்ஃபை கண்டிப்பாக பண்ணுங்கிறத நான் நம்புகிறேன். விஷ்ணு விஷால் ப்ரொடக்ஷனில் இப்போ நீங்கள் படம் பண்ண போகிறாங்க. அவர் வந்து எப்பவுமே வந்து ஒரு என்னன்னா, இப்போ நீங்கள் அந்த அந்த சீனில் என்ன வரீங்கன்னா, கட்டா குஸ்தியில் இருக்கிற மாதிரி கெட்டப்பில் வரீங்க. ஏன் உள்ள கட்டா குஸ்தியில் இருக்கிற மாதிரி அந்த கெட்டப்பில் வரீங்க? ஒருவேளை நீங்கள் வந்து படத்தில் நடிக்கிறீங்களா? இல்லை அது நான் வந்து இந்த படத்தில் நடிக்கல, அதை கிளியர் பண்ணிடுறேன். மேடமும் அதை கேட்டாங்க. நான் நடிக்கல இதில். ஐம் ஒன்லி ப்ரெசென்டிங் த ஃபில்ம். எனக்கு இருக்கிற கமிட்மெண்ட்ஸ் பேக் டு பேக் இருக்குது. ஸோ வென் ஹி அப்ரோச் இட் வாஸ், நான் எனக்கு அப்புறம் பேசுனதே வந்து ப்ரெசென்ட் பண்ணலாங்கிறது தான். எனக்கு வந்து அதான் நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி சொல்லிட்டேன், எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணணும்னு ஆசை வருது. எனக்கு சில கான்டென்ட்லாம் பார்க்கும்போது இது நம்ம பண்ணால் நல்லாயிருக்கும். என்னோட ஜட்ஜ்மெண்ட் மேலே எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது. ஸோ நான் துரை கிட்ட சொல்லும்போது இந்த மாதிரி படங்கள் பார்த்துட்டே இருங்க துரை, எது வந்து நல்லாயிருக்கும் நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் நிறைய கதைகள் கேட்குறோம். சில படங்கள் முடிச்சுட்டு கூட பார்த்துட்டு இருக்கிறேன் இப்போ ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக ஷூட் பண்ணி. இது வந்து கதை ரீதியாகவே எனக்கு வந்து அந்த படம் பார்த்து ரொம்ப பிடிச்சிது. ஸோ நான் துரை கிட்ட சொல்லும்போது, துரை சொன்னால் எனக்கு தெரிஞ்ச டைரக்டர் தான், ரொம்ப நாள் தெரியும், நான் பேசுகிறேன்னு பேசும்போது அப்படி தான் இது ஆச்சு. நான் இதில் நடிக்கிறதுக்கு ஐடியா இல்லை எனக்கு. பட் விக்னேஷோட படம் பண்ணணும் எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. அண்ட் அது நாங்கள் டிஸ்கஸும் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நான் சொன்ன மாதிரி நான் அவரோட நடிக்கும்போது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஒரு சின்ன கட்ஸ் இருக்குது அவர்கிட்ட. அவர் ஒரு ஐடியா லைனாக சொல்லியிருக்கிறாரு. ஃப்யூச்சரில் வி வாண்ட் டு கொலாபரேட் அப்படிங்கிறது ஒரு தாட் ப்ராசஸில் தான் நான் இருக்கிறேன். எல்லாரும் டேரக்டர்கிட்டையும் நீங்கள் கதை கேட்கும்போது இப்படி தான் கேட்பீங்களா? அப்படிலாம் இல்லை சார், இப்படிலாம் கேட்க மாட்டேன். நான் ரொம்ப பொறுமையாக உட்காந்து ரொம்ப டைம் எடுத்து ஆஃபீஸில் வி ஸ்பெண்ட் hours and hours for script narration. சம்டைம்ஸ் இல்லை அது வந்து ப்ரொடியூசர், அவர் தான் ப்ரொடியூசர், நான் ப்ரெசென்ட் மட்டும் தான் பண்ணுறேன். ஸோ அதனால் மிரட்டேன், தான் பிரச்சனை கிடையாது. டைரக்டர் சொல்லுங்கண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஹாட் ஸ்பாட் முக்கியமாக எனக்கு ரொம்ப பிடிச்சது தக்காளி சட்னி தான், பயங்கரமாக இருந்தது. தேங்க்யூ. இதில் எந்த வெரைட்டியான சட்னி வரும்? அது நீங்கள் பாருங்களேன், இப்போவே சொல்லிட்டேன்னா ரிவீல் ஆயிரும். ஆனால் அதான் நீங்கள் 1ல் உங்களுக்கு என்ன மாதிரி எலிமெண்ட்ஸ்லாம் இருந்ததோ அதே மாதிரி எலிமெண்ட்ஸ் இதுலேயும் இருக்கும். ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு விஷயத்தை பற்றி பேசும். ஒன்று ஜாலியாக இருக்கும், ஒன்று சீரியஸாக இருக்கும், ஒன்று யோசிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். அந்த சோனில் இருக்கும்ண்ணா. இதில் இன்னொரு ஆஸ்பெக்டும் டச் பண்ணியிருக்காரு சார். இப்போது ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபெமினிசம் சம்மந்தமான விஷயங்கள் இருக்கும். இதில் அதர் சைட் லைட்டாக டச் பண்ணியிருக்காருன்னு நான் சொல்லுவேன். நான் கேட்கும்போது எனக்கு அந்த அதர் சைட் தெரிஞ்சது இதில். பரவாயில்ல. விஷ்ணு விஷால் சாரோட ப்ரொடக்ஷனில் உங்களுக்கு வந்து மேடையில் ஆடியோ லான்ச் நம்ம ஹாட் ஸ்பாட்டில் ஒரு செக் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் நைட்டில் ஒரு கதையும் ரெடி ஆயிடுச்சு, ஒரு படம் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் நைட் நடந்ததா இல்லையா? ஃபர்ஸ்ட் நைட் நடந்ததா இல்லையாவா? இது படத்தில் பதில் சொல்கிறோண்ணா. 2ல் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நீங்கள் படம் போது சொன்னீங்க, படம் நல்லா இல்லைன்னா செருப்பால் அடிங்கன்ட்டு, சரிங்களா? அவர் கையோடு செருப்பு எடுத்துன்னு வந்துட்டாரு. நெக்ஸ்ட்டு நடந்தால் என்னவா இருக்கும்? அடிச்சிருவார் அந்த செருப்பால். அதான் செருப்பை காட்டுறாருல. இல்லை, நான் அடிக்கிறது தாண்டி இன்னைக்கு மக்கள் அடிக்கிறது ரெடியாக இருக்காங்க படம் நல்லா இல்லைண்ணா. அதனால அதுதான் நான் டைலாகாக சொல்கிறேன். மக்கள் செருப்பால் அடிச்சுக்கூடாது, அதை மட்டும் மைண்டில் வச்சு படம் பண்ணுங்க. எல்லாரும் அப்படி தான் பண்ண வேண்டியதாக இருக்குது இன்னைக்கு. அது பண்ணாதான் நல்ல படம் பண்ண முடியுது. விஷ்ணு ஹியர். சொல்லுங்கள் சார். புரியல சார்.
இந்த யூனிவர்சல்னு சொல்லுவாங்கல்ல, முதல் உள்ள படத்திலே அப்படியே கண்டினியூவா அதே பேட்டர்ன்லேயே பண்ண போறீங்களா? இல்லை சார், ஹாட்ஸ்பாட் 1ல 4 கதை இருந்தது. அது போக இந்த டைரக்டர் ப்ரொடியூசர் மேட்ரு ஒரு எக்ஸ்ட்ரா கதையாக இருந்தது. 2ல வந்து 4, 5, 6 அப்படின்றது நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது சீக்குவல் கிடையாது, எல்லாமே புது கதைகள் தான். ஆனால் அந்த டைரக்டர் ப்ரொடியூசர் ஆங்கிள் மட்டும் சீக்குவலாக இருக்கும் சார். ஸோ அது ஒரு யூனிவர்ஸ் மாதிரி. இல்லை, இப்போ இதுக்கு அப்புறமும் பண்ணுறதும் அதே பேட்டர்னில் தான் பண்ணுவீங்களா? என்ன உங்கள் பேட்டர்னா இதுதான் அப்படிங்கிறது? அது சஸ்பென்ஸ் சார். இல்ல ஹாட்ஸ்பாட் மட்டும் இந்த பேட்டர்ன். ஹாட்ஸ்பாட் எனக்கு தெரிஞ்சு அது 3, 4, 5 பண்ணலாம் சார். ஏன்னா இன்னைக்கு சொசைட்டில அவ்வளோ விஷயங்கள் இருக்கு சொல்றதுக்கு. இது ஒரு அதுக்கு உண்டான ஒரு பிளாட்ஃபார்மா வச்சுட்டு எனக்கு தெரிஞ்சு மற்ற கதைகள்லாம் அவர் வச்சிருக்காரு. நான் கேட்டேன் ஒன் ஆஃப் த ஸ்கிரிப்ட்ஸ், ரொம்ப புதுசாக இருந்தது எனக்கு அதுவும். ஸோ வேற கதை வச்சிருக்காரு. பட் மேபி ஹாட்ஸ்பாட் இந்த ஸ்டைலில் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணும். விஷ்ணு விஷால் ஹியர். இங்கே விஷ்ணு இங்கே இருக்கேன். இதுல யாரெல்லாம் நடிக்க போறாங்க? இல்லை அது ஒவ்வொருத்தராக நாங்கள் ரிவீல் பண்ணுவோம் மேம். ஆமாம், இப்போதைக்கு வெறும் 2 அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் தான் சார். விஷ்ணு, நிறைய படம் லைனப் இருக்குது உங்களுக்கு, ப்ரொடக்ஷனும் நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க. விஷ்ணு விஷால் ஆக்டர் விஷ்ணு விஷால் கஷ்டமாக இருக்கா, இல்லை ப்ரொடியூசர் விஷ்ணு விஷால் கஷ்டமானதா? ஏன்னா நடிக்கிறது ஒரு படமே 1 வருஷம் எடுத்துக்குது டைம். ப்ரொடக்ஷன் சரி எப்படி இருக்குது சார்? ரெண்டுமே கஷ்டம் தான் சார். ஒவ்வொரு ஆஸ்பெக்ட் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங் பார்த்தீங்கன்னா அதோட கஷ்டங்கள் அது சார்ந்து இருக்கும். அண்ட் ரெண்டுமே சேரும்போது அதோட பேர்டன் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி. பட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சார், 2 வருஷமாக நான் வெளியே ப்ரொடக்ஷனில் பண்ணும்போது எனக்கு 2 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் நான் சொந்தமாக ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஒரே வருஷத்தில் 2 படம் கொண்டு வந்தேன். FIR, கட்டா குஸ்தி. ரெண்டுமே எனக்கு ஒரே வருஷத்தில் வரும்போது ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஸோ இந்த டிலே வந்து அதை அவாய்ட் பண்ணி நம்ம சில விஷயங்கள், நம்ம நினைக்கிற விஷயங்கள் நம்மளே பண்ணிடலாங்கிறது அது ஒரு ப்ரொடக்ஷனில் எனக்கு கிடைக்கிற ஃப்ரீடம். அந்த ஃப்ரீடம் வந்து எனக்கு இருக்கும்போது ஐ திங்க் ஐ கேன் டூ பெட்டர் ஜாப்ன்றது எனக்கு தோணுது. தட் இஸ் வை இதுக்கப்புறம் ப்ரொடக்ஷனை வந்து ஃபுல் ஃப்ளெஜாக பண்ணலாங்கிறது நான் முடிவு பண்ணியிருக்கேன். அதனால ப்ரொடக்ஷன் டீம் எக்ஸ்பேண்ட் பண்ணேன். ஏன்னா ப்ரொடக்ஷனுங்கிறது வெறும் நான் ஒருத்தர் மட்டும் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு பக்கா டீம் வேணும் சார். ஒரு 20 இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 30 பேர் ஒர்க் பண்ணுறாங்க என் கூட. அப்போ தான் ஒரு 3-4 ப்ராஜெக்ட் சைமல்டேனியஸாக நம்மளால் பண்ண முடியும். ஸோ 2 கஷ்டங்கள், ரெண்டுத்துலேயும் கஷ்டம் இருக்குது. அதுக்கு உண்டான பெனிஃபிட்டும் இருக்குது, அதுக்கு உண்டான லாஸும் இருக்குது. ஸோ பட் ஐ எம் என்ஜாயிங் திஸ் ரோல் ஆஃப் பீயிங் ப்ரொடியூசர் அண்ட் ஹீரோ சார். தமிழ் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கரண்ட்டில் வந்து ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. ப்ரொடியூசர்ஸ் வந்து நடிகர் சங்கத்தை குறை சொல்கிறதும், நடிகர் சங்கம் வந்து ப்ரொடியூசர்ஸை குறை சொல்கிறது, இந்த மாதிரி ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. அஸ் அ நடிகராகவும் ப்ரொடியூசராகவும் நீங்கள் இருக்கிறப்போ இந்த ப்ராப்ளம் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ரெண்டுமே நானாக இருக்கிறதுனால எனக்கு ப்ராப்ளம் கம்மி. அதனால தான் நான் ப்ரொடியூஸே பண்ணலான்னு டிசைட் பண்ணேன். பட் சார், ஆன் அ பாசிட்டிவ் நோட் என்னன்னா சார், சினிமா இஸ் கோயிங் த்ரூ சேஞ்சுங்கிறது கான்ஸ்டன்ட். இப்போ நான் வர்ற டைமில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு என்னோட ஃபர்ஸ்ட் படம் மட்டும்தான் சார் நான் ரீலில் பண்ணேன். அந்த ரீல் ஓடும்போது அந்த ஒரு 48 ஃப்ரேம்ஸ் ஓடும்போது ஒரு சவுண்ட் வரும் சார். அந்த ப்ரெஷர் ஆஸ் அன் ஆக்டர் ஃபஸ்ட் படத்துலேயே நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதோட அந்த எராவே முடிஞ்சிருச்சு. செகண்ட் ஃபிலிம்லேருந்து நான் டிஜிட்டலுக்கு மாறினேன். டிஜிட்டல் ஃபில்ம் மேக்கிங்காக மாறிடுச்சு. நானும் டிஜிட்டல் கேமராவில் தான் நடிக்க ஆரம்பித்தேன். அந்த சேஞ்சை வந்து வி ஹேட் டு அக்செப்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங். ஏன்னா ஃபில்ம் மேக்கிங் மாறிடுச்சாங்க. இப்போ ஒரு டைரக்டர் வந்து ஒரு இடத்துல ஒரு டேக் தான் போவார்னா இப்போ வந்து வேறு ஆங்கிளில் அதே விஷயம் எடுக்கிறாங்க. அது வி ஹேட் டு அடாப்ட் இமீடியட்லி. லக்கிலி நான் 1 ஃபில்ம் ஓல்டு தான், ஸோ என்னால் ஈஸியாக அடாப்ட் பண்ண முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபில்ம் மேக்கர்ஸோட வேவ் வந்தது. இந்த ஷார்ட் ஃபில்ம் மேக்கர்ஸோட வேவ் வரும்போது எந்த டைரக்டரும் எந்த அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணணுன்னு அவசியமே கிடையாதுங்கிற ஒரு விஷயம் வந்தது. அப்போது ஒரு வேவ் வரும்போது பார்த்தீங்கன்னா அகெயின் ஐ ஹேட் டு அடாப்ட். திடீர்னு பார்த்தீங்கன்னா என் லெவலோட படங்கள் நடக்கலை. ஐதர் கம்மி பட்ஜெட்டில் நடந்தது, ஏன்னா ஷார்ட் ஃபில்ம் மேக்கர்ஸ் வந்துட்டாங்க, ஆர் பெரிய லெவலில் நடந்தது. அப்போ திருப்பி வந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த ஸ்மால் பட்ஜெட்குள்ளே போனேன். முண்டாசுப்பட்டி, இன்டர்நெட் நாளை திருப்பி பார்த்தீங்கன்னா அதை அடாப்ட் பண்ணேன். ஸோ இந்த அடாப்டிங்கிற ஒரு விஷயம் வந்து வி ஹாவ் டு கீப் டூயிங் இன் சினிமா இன் த வேர்ல்ட். என்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் லாஸ்ட் 4-5 இயர்ஸில் ஓடிடி பயங்கர டாமினேட் ஆகிட்டாங்க சார். ஓடிடி வியூவிங் டாமினேட் ஆனதுனால சினிமாவோட பிஸ்னஸ் மாடலே மாறிச்சு சார். வியாபாரமே மாறிச்சு. அண்ட் வியூவர்ஷிப் மாறிச்சு. ஆல் ஓவர் கண்ட்ரி வேர்ல்டு வியூவர்ஷிப் இருக்குது. பட் தேட்டருக்குள்ளே வர்ற ஆடியன்ஸ் வந்து குறைஞ்சிருக்காங்க. அந்த மைண்ட் செட் மாறி இருக்கு. ஸோ இந்த ஹோல் சினாரியோ மாறும்போது பிஸ்னஸ் மாடல் மாறினதுனால நிறைய விஷயங்கள் மாறணும் பேக் எண்டில். அதுதான் இப்போ நடக்குது. என்னோட சீனியர் ஆன நிறைய ஆக்டர்ஸ் இருக்கிறாங்க, ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க. எல்லாரும் இன்னைக்கு பேசி ஒரு நல்ல முடிவு பண்ணுவாங்கிறத நான் நம்புகிறேன். பட் சேஞ்ச் இஸ் நீடட். ஆஸ் அ ப்ரொடியூசர் நான் இன்னைக்கு ஒரு விஷயம் நான் தொடரேன்னா எனக்கே தலை சுற்றுது. இவ்வளோ விஷயங்கள், இவ்வளோ பட்ஜெட்ஸ் இருக்குது, இவ்வளோ செலவாகுது அப்படின்னு. ஆஸ் அன் ஆக்டர் நான் போகும்போது
எனக்கு என்னோட பிஸ்னஸ் மாடல் புரிஞ்சதுனால எங்கேயாவது ஏதாவது ஒரு விஷயம் இடிக்குதுன்னா நான் வந்து ஓகே வாங்க சார் என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசி ஒரு பிஸ்னஸ் மாடலை மாத்துறேன். இப்படி படம் ஓடிச்சுன்னா எனக்கு இவ்வளோ கிடைக்கும், இல்லைனா இப்படி பண்ணலாம். இது ஐ எம் ரெடி டு டூ இட். பட் சேஞ்ச் டசன்ட் ஹேப்பன் ஃப்ரம் மீ. Change happens from the top always. So I only am expecting and hoping ki everybody who at the top அவங்க எல்லாரும் ஒண்ணுக்கு வந்து ஒரு பிசினஸ் மாடலை மாற்றினாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அண்ட் இண்டஸ்ட்ரி இன்னும் ஃப்ளரிஷ் ஆகும். ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரி ஃப்ளரிஷ் ஆச்சுன்னா entertainment is always going to be there and a lot of people will get work and livelihood and we all are dependent on the business model. So this is my thinking. Hi, this is Minna. Like, share, subscribe, News 10 Tamil.